அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். மின்சார சாதனங்கள் பழுதாகி உங்களுக்கு செலவு வைக்கக்கூடியதாக இருக்குது. முழங்கால் பிரச்சனையால் நீங்கள் நடப்பதற்கு சிரமப்படுவீங்க. கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பாதிப்பில் இருந்து உங்களுக்கு விடுபடக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் முருகனுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலமும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசியில் 5ஆம் இடத்துல இருப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள், தள்ளி போனவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. புதன் 3ஆம் இடத்துல இருப்பதால் வழக்கறிஞர்களுக்கு வாத திறமையினால் புகழ் அதிகரிக்கும். மாணவர்கள் கவனமுடன் படிப்பாங்க. குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. மற்றவர்களுக்கு உதவி செய்து மரியாதை அதிகரித்து நீங்கள் கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் மிகுந்த செல்வாக்கு பெறுவாங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருப்பதால் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம். வசீகரமாக பேசி வாடிக்கையாளர்களை நீங்கள் கவர்ந்திருப்பீங்க. சனி 1ஆம் இடத்துல இருக்காரு. மனசஞ்சலத்தால் உங்களுக்கு தூக்கம் கெடக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இதனால் உங்களுடைய உடல் உபாதைகள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் சிறப்பானதாக இருக்க நீங்கள் மறக்காமல் முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. சனி பகவான் உங்களுடைய ராசியில் 1ஆம் இடத்துல இருக்கார். மன சஞ்சலத்தால் உங்களுக்கு தூக்கம் கெடக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராகு 3ஆம் இடத்துல இருப்பதால் சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உறவினர்களுடன் இருந்த விரிசலை நீங்கள் போக்குவீங்க. கேது 9ஆவது இடத்துல இருக்காரு. விரும்பிய பெண்ணை பெற்றோர் ஆதரவுடன் மனம் முடிப்பீங்க. கவனமாக இருப்பதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் புதன், சனி பகவான், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடும் முயற்சிக்கு பிறகு உங்களுடைய காரியங்கள் முடியும். வீண் வழக்குகள் வரலாம். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் உண்டாகலாம். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு அலைச்சலை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. பயணம் செல்ல வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவர்களிடம் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக கூட்டு தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு எச்சரிக்கையாக செயல்படுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையக்கூடியதாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே நீடித்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். பெண்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படலாம். கலைத்துறையில் உடன் இருப்பவர்களுடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு பணம் வந்து சேரக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடும் போது கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அவிட்ட 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. வீண்பள்ளி நீங்கும். சில்லறை சண்டலைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரம் சற்று மந்தமாக காணப்பட்டாலும் உங்களுக்கு பணம் வருவது தடைப்படாது. அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு இருந்தாலுமே சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் அது குறையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு
அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய மனதில் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கும் திறன் அதிகரிக்கலாம். நல்ல ஒரு ஆரோக்கியம், அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாம். கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க. தொழிலில் ஏற்படக்கூடிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. லாபம் மூலம் பண வருவாய் அதிகரிக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்களை சிரமமின்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரின் ஆகியோரின் ஒத்துழைப்பால் உங்களுடைய அகம் மகிழக்கூடியதாக இருக்குது. எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு உங்களுக்கு தேவைப்படலாம். அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய தயவால் பயன் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. நல்ல ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பின்பு உங்களுக்கு பழைய உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரும் வெற்றிகளால் அனைவருடைய பாராட்டையும் பெறுவீங்க. மங்கியரால் உங்களுடைய மனம் மகிழக்கூடியதாகும். அரசாங்கத்தில் லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. சம்பாதித்த பணத்தை நீங்கள் புதிய முதலீடு திட்டங்களின் மூலம் சேமிக்க முயற்சிப்பீங்க. பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் உங்களுக்கு அமையலாம். சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. மன வருத்தங்கள் நீங்கலாம். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊடல் நீங்கக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கலாம். உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கக்கூடியதாக இருக்கு. புரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். சொல்ல நீங்கள் காப்பாற்றுவீங்க. பண வரவு உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குது. வீடு மனை பற்றிய கவலை குறையக்கூடியதாக இருக்குது. குடும்ப பிரச்சனைகள் நீங்கும். கடன் கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு உபரி வருமானம் கிடைக்கக்கூடியதாகும். உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கலாம். மனைவி மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். பூமி மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்படலாம். பல வழிகளில் இருந்து வந்த பணம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய ஒரு திட்டங்களை தீற்றி நீங்கள் முன்னேற முயற்சிப்பீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது நல்லது. அதே போல் உங்களுடைய எதிரிகளுடன் இருந்த விலகி இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நீங்கள் மறக்காமல் முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் முருகனுக்குரிய சரவணபவம் எனும் மந்திரத்தை மனதார உச்சரிப்பதன் மூலமும் அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. குழப்பமான ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனைக்கு எந்த தீர்வு எடுப்பது என்பது பற்றி புரியாத ஒரு நிலை ஏற்படலாம். உங்களுடைய முயற்சிகளில் சில தோல்வியில் முடியக்கூடியதாகவும் மேலதிகாரிகளுடன் தொந்தரவு இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தை பொறுத்தவரை நல்லபடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பார்ட்னரோடு சில வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடி வர வாய்ப்பு இருக்குது. தினமும் வாராகி அம்மனை நீங்கள் மனதில் நினைத்து வழிபாடு செய்வது உங்களுடைய குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.